ஹாய் ஹலோ, இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. காலையில் 9 மணி நேரம் முன்னாடி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் பட்டையை கிளப்பி இருந்தது. ஒன்று வந்து 9% ஏறி இருந்தது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 5% ஏறி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் முந்தா நேரத்து நம்ம கொடுத்த ஸ்டாக் இங்கேருந்து ட்ராவல் பண்ணணும்னு சொன்னேன், அது வந்து 12% ஏறி இருந்தது. ஸோ இது எல்லாமே ரிசல்ட் பேஸ் வச்சு நான் எடுக்கிறேன். இன்னொன்று மார்க்கெட் பொலிட்டிக்கல், இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே புல்ரன்ல லைட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீசனாலையும் இது நடக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற காரணத்தை நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஓகே, ஒரு ஸ்டாக்கை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஒர்க்குன்றது பண்ணியிருப்போம். அது பண்ணாமல் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கொடுக்கறது இல்லை. ஸோ இது எல்லாமே நம்பர்ஸ் தான். இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சாலே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலாம், மணி ஏர்ன் பண்ணலாம். பட் எவ்ரி திங் ஷுட் பி இந்த சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம போஸ்ட்டை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அது புரியும். ஓகே, சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு நான் என்ன நடந்தது அப்படின்றத கிராக் பண்ணுறேன். பர்டிகுலர்லி இந்த டிசிபி பேங்க்கில் என்ன நடந்தது ஃபண்டமெண்டலியாக ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்சன்டேஜ் 22%. பட் ஆனால் நான் நியூஸை ரீட் பண்ண வரைக்கும் என்ன விஷயம்னா, இருக்கிறதுலே 6 வருஷத்துல இந்த குவார்டர் தான் செம்ம குவார்டரா இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஃபுல் டீட்டெயில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். யா, பார்த்தீங்கன்னா தெரியும், நெட் ப்ராஃபிட் வந்து 185. ஸோ இது வரைக்கும் இருக்கிறதுலே வந்து இதுதான் வந்து பயங்கரமான ப்ராஃபிட்டு. ஸோ அந்த காரணத்தால் டெக்னிக்கல் செக்ஷனில் நம்ம இது போகும்போது யா, ஸோ ஒரு 52 லெவலை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருந்தது. போன தடவையே இந்த ஸ்டாக்கை பற்றி நான் பேசியிருந்தேன், இந்த ஏர்னிங்ஸில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இங்கேருந்து அது ட்ராவல் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா போன தடவையே நல்ல ரேலி தான். ஸோ நான் கொடுத்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா 39% ஏறி இருக்கு. இப்போ அகெயின் இங்கே ரொம்ப பெரிய வால்யூம் பையிங்கில் இருக்கு. ஸோ மேபி த ஸ்டாக் வில் கோ ஹையர். மோஸ்ட்லி வந்து ஹையர் டு ஹையர் போகிற ஸ்டாக்கை வந்து இந்த டைம் வந்து பை பண்ணுறதுன்றது ஒரு ரிஸ்க் அதிகமான விஷயம்தான். வேணால் நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். மேபி இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணல, பை பண்ணி தான் நீங்கள் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, ஏன்னா எப்பவுமே வந்து மார்க்கெட் நல்ல புல்ல இருக்கு, ஒரு கரெக்ஷன் ஆகுது, அதுக்கப்புறம் வருதுன்னா பிரேக் அவுட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நம்ம சப்போர்ட்டில் போய் எடுக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எஃப்இஎஸோட டிஏஎஸ் தான் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரீசனால இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த தியரி எல்லாமே நீங்கள் வந்து நிறைய யூடியூபர்ஸ் பேசியிருப்பாங்க. இல்லை மார்க்கெட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக படிங்க. சரிங்களா? யா, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் தட்? எஸ், ஸோ இது வந்து ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக்கை பிரேக் அவுட் அடிச்சிச்சு வித் இன் த கிரேட் வால்யூம். அங்கேருந்து ட்ராவல் எடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ மேபி இங்கேருந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா ரிசல்ட் காரணமாக ஏற்றி விட்டுருக்காங்க. இந்த ரிசல்ட்டை இன்னும் நினச்சாங்கன்னா மேபி மேலே போகணும்னு நினச்சாங்கன்னா இன்னும் கூட இது ஒரு 10 to 15% போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல் அட்டென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அண்ட் தென் மெடல் ஸ்டாக்ஸ். ஸோ மெடல் ஸ்டாக்ஸ் நாம் பார்த்துருந்தோம், அது இன்னுமே ரேலி எடுத்துகிட்டு இருக்கு. நேற்றே இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ நான் கொடுத்த இடத்தோட அதெல்லாமே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து ஒரு கன்சிடர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் அ கன்சிடரேஷன் தான். எதையுமே நான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த ப்ரைஸில் வாங்குங்க, நத்திங் ஐ எம் சேயிங். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், உங்கள் ஓன் அனலைஸ் இருக்கணும், அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட்டில் இப்போ பணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. பட் நீங்கள் ஃபெயில் ஆனாலுமே பின்னாடி நல்லாவே பண்ண முடியும். ஏன்னா அந்த ஃபெயிலியரை நீங்கள் அனலைஸ் பண்ண மட்டும் தான். ஓகே, பாருங்க வளருது, அனலைஸ் பண்ணால் மட்டும்தான். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் செலெக்ஷனுக்குன்னு வேணும்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஸ்டாக்ஸ் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களோட ஐடியாவில் யூ கேன் ஏபிள் டு இன்வெஸ்ட் இட். ஓகே, ஸோ தட் இஸ் த திங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.